ஒரு பயங்கரமான காரணத்திற்காக தனது தரப்பில் சண்டையிடும் வடகொரிய வீரர்களை கொல்லுமாறு விளாடிமிர் புட்டின் தனது வீரர்களை வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் மீதான படையெடுப்பு 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் தற்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரிய வீரர்களும் களம் இறங்கியுள்ளனர். வெளியான தரவுகளின் அடிப்படையில் சுமார் 300 வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 2700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அத்தோடு தங்கள் இழப்புகளை மறைக்க இறந்தவர்களின் உடல்கள் எரிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த வீரர்கள் பிடிபடுவதை தடுக்க அவர்களை கொல்ல ரஷ்ய மற்றும் வடகொரிய வீரர்கள் இருவருக்குமே உத்தரவிடப்பட்டுள்ளதாக நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் படைகளிடம் வடகொரிய வீரர்கள் உயிருடன் சிக்காமல் இருக்கவே இந்த ரகசிய உத்தரவு என தெரிவிக்கப்பட்டதுடன் இரு வடகொரிய வீரர்கள் அண்மையில் உக்ரைன் படைகளிடம் உயிருடன் சிக்கியுள்ளனர். அவர்களிடம் மீட்கப்பட்ட ஆவணம் ஒன்றில் அவர்கள் ரஷ்ய பிராந்தியத்தில் பிறந்தவர்கள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இது போலியான ஆவணம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே உக்ரைன் உளவு அமைப்புகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனவரி 9 அன்று பிடிபட்ட வடகொரிய வீரர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளனர்.